Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம கோபி 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இத வந்து நீங்க ஸ்டார்ட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்நாக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல 350 கிராம்ஸ் அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி கழுவி ரெடியா வச்சுக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ஸும் நல்லா உங்கள் கையாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இன்கிரிடியன்ஸும் நல்லா சமமாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம போய் இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு காலிஃப்ளவராக உள்ளே சேர்த்துருங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகேன் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட காலிஃப்ளவர் பீசஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கோபி 65 இல்லாட்டி காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, கிறிஸ்பி அண்ட் இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கோபி 65 ரெசிபி இல்லாட்டி காலிஃப்ளவர் 65 ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.